Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். சேமியா பால் பாயாசம். அதை எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். Friends, நம்ம பால் பாயாசம் preparation ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துப்போம். அடுத்து ஒரு 4 பாதாம் பருப்பு கட் பண்ணிக்கிறேன். பொடிசா. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பெரிய கப் அளவுக்கு வறுத்த சேமியா, தேவையான அளவு பாதாம், தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு காஞ்ச திராட்சை. உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம வறுத்த சேமியாவை வேக வைக்க போகிறோம். தண்ணி சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு பெரிய கப் அளவுக்கு வறுத்த சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த சேமியா கலர் வந்து லைட் ப்ரௌனில் இருக்கும். அதுதான் வறுத்த சேமியா. நார்மல் சேமியா வந்து வெள்ளையாக இருக்கும். நீங்கள் இந்த வறுத்த சேமியா போட்டு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாயாசம் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இப்போது கொதிக்கிற தண்ணியில் வறுத்த சேமியாவை ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரணும் சேமியா. 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் வரும். நீங்கள் பால் போட்டு ஏலக்காய் போட தேவையில்லை. இப்போ கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து சேமியாவில் இன்க்ளூட் ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேமியா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான டிப்ஸு, பால் வந்து நீங்கள் முன்னாடியே காய்ச்சி எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் சேமியாவில் டைரெக்டாக பாலை கட் பண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா பால் கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பாலை ஃபஸ்ட்டே காய்ச்சி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நெய் பாலில் நல்லா கொதித்து வரணும் சேமியா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த கப்பில் சேமியா ஃபுல்லாக எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வருது. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுறோம். சேமியா, பாயாசம், நெய் எல்லாம் கொதித்து வரணும். இப்போது நம்ம சேமியா எடுத்த அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரை, பால், சேமியா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சர்க்கரை போட்டவுடனே கொஞ்சம் கட்டியாகும். அப்புறம் அது உருகினவுடனே கொஞ்சம் தண்ணி ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை உருகி வந்துடுச்சு. பாருங்கள், தண்ணியாக இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. அந்த 5 நிமிஷத்தில் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத. இப்போது பாயாசம் குக் ஆகிடுச்சு. அதில் வந்து நட்ஸை நம்ம வறுத்து போட்டுப்போம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் போட்டவுடனே நல்லா சூடாக்கிக்குங்க. அப்புறம் லோ ஃப்ளேம் செட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து லைட் ப்ரௌனில் பொரிஞ்சு வரணும். அடுத்து தேவையான அளவு காஞ்ச திராட்சை அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி கிடையாது இவ்வளோ தான் போடணுன்னு. இப்போ 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி ஒரு 4 பாதாம் வந்து நீட்டு வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில்
பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் திராட்சைலாம் நல்லா உப்பி வந்திருக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். அந்த சூட்லேயே அந்த திராட்சை பொரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் அந்த நெய்யோடு சேர்த்து சேமியா பால் பாயாசத்தில் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு சூப்பரான சேமியா பால் பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா பால் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.